Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் எபிசோட் 2 ஆஃப் ஹயவதனா. ஸோ எபிசோட் 1ல நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னா பாகவதா டெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் தேவதத்தா, கபிலா அண்ட் பத்மினி. ஓகே, ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே ஹயவதனா வந்துடும். ஸோ ஹயவதனாவை பார்த்துட்டு மொதல் ஆக்டர் ஓடி வருவார், பின்னாடியே ஹயவதனாவும் வந்துடும். அந்த ஹயவதனாவோட ஃபேஸை மாஸ்க்னு நினச்சி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் தான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் த இட் இஸ் நாட் அ மாஸ்க் பட் இட் இஸ் த ஃபேஸ் இட் செல்ஃப். ஸோ அந்த குதிரை முகம் வந்து மாஸ்க் கிடையாது, அவரோட உண்மை ஹயவதனாவோட ரியல் ஃபேஸுன்றதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாகவதா என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு, ஹயவதனா ஒரு டெல் இட் ஸ்டோரி டு, தனக்கு எப்படி இந்த ஹார்ஸ் ஃபேஸ் வந்தது அப்படின்றத ஹயவதனா சொல்லும். அதுக்கப்புறம் பாகவதா வந்து ஹி வுட் சஜஸ்ட் டு விசிட் த காளி டெம்பிள். ஆக்டர் ஒன்னையும் ஹயவதனாவையும் அனுப்பி வைக்கிறார். ஓகே, ஸோ இதோட நம்ம எபிசோட் 1 வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் 2 we will resume the story with episode 2. But before that, a kind request, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So after sending Hayavadana to the Kali temple along with an actor, the actor 1 and ஞாபகம் வச்சுக்கோங்க, Bhagavata resumes the story of two friends, Devadatta and Kapila. Okay? Devadatta and Kapila then enter the stage. Devadatta is described as slender, delicate-looking person, and he wears a pale-colored mask. Okay. Kapila for his part is powerfully built and he wears a dark mask. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தேவதத்தாவும் கபிலாவும் வராங்க. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் நார்மலாக தான் வராங்க. ஆனால் தேவதத்தா கபிலா கேரக்டர்ஸ்க்கு மாஸ்க் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அவனை வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. பாகவதா எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, ஹி இஸ் ஸ்லெண்டர் அண்ட் டெலிகேட் லுக்கிங் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்லெண்டர்னா என்ன ஆகுதுன்னா, ஸ்லிம்மா இருக்கிறான், வீக், ரொம்ப ஸ்ட்ராங் பில்ட் எல்லாம் இல்லை, வீக் பாடி தான். ஸ்லெண்டர், டெலிகேட்டா, ரொம்ப ஒரு ஃப்ளார் மாதிரி ரொம்ப மென்மையானவனா இருக்கிறான் அப்படின்னு டெலிகேட் ஃப்ளார்னு தானே சொல்லுவோம். ஸோ ஹி இஸ் வெரி டெலிகேட் லுக்கிங் பர்சன் இஸ் தேவதத்தா அண்ட் ஹி வியர்ஸ் அ பேல் கலர்ட் மாஸ்க். ஸோ தேவதத்தாவோட ரோல் பிளே பண்றவன் ஒரு மாஸ்க், ஒரு அவன் மாஸ்கே வந்து பேல் கலரா இருக்கு. அதாவது அந்த மாஸ்க்கும் வந்து ஒயிட் கலர் மாஸ்க் தான் போட்டிருக்கான். அந்த உருவத்திலையும் ஒரு மாதிரி வெள்ளையா தெரிகிற மாதிரி வரும், பேல் கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். முகம் தான், பட் அந்த முகம் வந்து வெண்மையா தெரியுது. கபிலா ஃபார் ஹிஸ் பார்ட் இஸ் பவர்ஃபுல்லி பில்ட் அண்ட் வியர்ஸ் அ டார்க் மாஸ்க். அவங்க மாஸ்க் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் வியர் பண்றதுக்கும் ரீசன் இருக்கும், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஏன் அந்த மாஸ்க் போட்டுட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் அப்பியர் ஆகுறாங்க. கபிலா என்ன பண்றான்னா டார்க் மாஸ்க் போட்டிருக்கான். ஹீ இஸ் பவர்ஃபுல்லி பில்ட், பவர்ஃபுல்லி ஸ்ட்ராங் பில்ட். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா பாகவதா டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. Kapila asks his friend why he did not come to the gymnasium the night before. Devadatta is distracted and responds that he was working. As Kapila describes a wrestling match that he had won, he notices that Devadatta isn't paying much attention and assumes that he has fallen in love again. இப்போ கபிலா என்ன கேட்குறான்னா, அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. தேவதத்தாவை பார்த்து, ஏன் நீ நேற்று ஜிம்னாசியம்க்கு வரல, அவங்க ஒர்க் அவுட் பண்ண இவன் போவான், அவன் கூட போவான் போல இருக்கு தேவதத்தா. இன்னும் தேவதத்தா வந்து ஏதோ வேற ஒரு சிந்தனையிலே இருக்கான், அவன் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டான் கபிலாக்கு. அப்போ கபிலா கன்க்ளூட் பண்ணான், திரும்ப இவன் காதல் வயப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அடிக்கடி ஹி ஃபால்ஸ் இன் லவ் போல இருக்கு தேவதத்தா. அவன் ஒரு பொயட். தேவதத்தா வந்து நிறைய கவிதைகள் எழுதக்கூடியவன், ரொம்ப அழகை வந்து ஆராதிக்கக்கூடியவன். ஸோ ஹி ஃபால்ஸ் இன் லவ் ஆஃபன் போல இருக்கு. ஸோ கபிலா சொல்றான், கபிலா டிஸ்கிரைப்ஸ் எ ரெஸ்லிங் மேட்ச் தட் ஹி ஹேட் ஒன். நான் ஒரு பெரிய மல்யுத்த போட்டியில் நான் எப்படி ஜெயிச்சேன்னு தெரியுமா அவனை சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்பதான் பாக்குறான் தேவதத்தா அவன் என்ன சொன்னாலும் நல்லா கேட்கிறவன் இன்னைக்கு கொஞ்சம் கூட அட்டென்ஷனே கொடுக்கல அவனோட அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ ஹி அசியூம்ஸ் தட் ஹி ஹஸ் ஃபாலன் இன் லவ் அகைன். மறுபடியும் நம்ம ஃப்ரெண்டு காதல்ல விழுந்துட்டான்னு முடிவு பண்ணிட்டான். Devadatta tries to convince him that this girl is especially important to him and rattles off poetry about her. But Kapila interrupts and finishes his thought for him, demonstrating how many times Devadatta has repeated these sentiments. Devadatta becomes angry with Kapila for not taking his feelings seriously and questions his friendship. Kapila affirms that he would die for Devadatta jumping into a well or walking into fire. So, இப்போ என்ன நடக்குது அடுத்து அப்படின்னு சொன்னா,
தேவதத்தா என்ன பண்றான், கன்வின்ஸ் பண்றான். ஆமா நான் லவ் பண்றேன் பட் இந்த பொண்ணு நான் இதுக்கு முதல் சொன்ன மாதிரி கிடையாது. ஷீ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. பாரு நான் கவிதையெல்லாம் அவளுக்கு மேல எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப கபிலா சொன்னா, ஒவ்வொரு தடவையும் நீ லவ்ல விழுகிறப்போ அந்தந்த பொண்ணை பத்தி இப்படிதான் சொல்ற அப்படின்னு சொல்லி கபிலா சொல்றான். He interrupts and finishes his thought for him, demonstrating how many times Devadatta has repeated these sentiments. So repeated, இதே sentiment நீ repeat பண்ணிருக்கப்பா ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டான். Okay, Devadatta becomes angry with Kapila for not taking his feelings seriously. தேவதத்தா கோவம் வருது. என்னடா நான் பாட்டுக்கு ரொம்ப சீரியஸா ஃபீல் பண்ணி அந்த பொண்ணுக்காக சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன காமெடி பண்ணிட்டே இருக்கியான்னு ரொம்ப கோவப்பட்டுட்டான் தேவதத்தா. அண்ட் கொஷின்ஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப நீ எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, நீ என்ன ஃபீல் பண்ணவே இல்லையா என்னோட உண்மையான அந்த ஜெனுவின் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். Kapila affirms that he would die for Devadatta jumping into a well or walking into fire. உன்னை கபிலா சொல்றான், டேய் அப்படி மட்டும் சொல்லாத, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஸ்டினே பண்ணாத, ஐ லவ் யூ சோ மச், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை உண்டு, ஐ வுட் டை ஃபார் யூ அப்படிங்கிறான். ஓகே, உனக்காக நான் சாக கூட தயாரா இருக்கேன், கிணத்துல குதிக்க சொன்னா குதிச்சிருவேன், தீயில இறங்க சொன்னா இறங்கிடுவேன். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான். உன் மேல நான் அவ்வளோ பிரியம் வச்சிருக்கேன் கபிலா சொல்றான். Devadatta, convinced that his friend actually does understand him, tries to explain his love further. When he begins to reveal his feelings and more fully through new poetry, Kapila eventually realizes that this girl must be particularly special. இப்போ தேவதத்தா வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ நமக்காக செய்கிறேன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவனோட லவ்வை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் கபிலாக்கு ஒன்று புரியுது, தட் ஹிஸ் ஃபீலிங்ஸ் ஆர் மோர் ஃபுல்லி த்ரூ நியூ போய்ட்ரி. இன்னும் நிறைய புது புது கவிதை எழுதியிருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணா இந்த கேர்ள் ரொம்பவே ஸ்பெஷலா தெரியறாளே, இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கே, மற்ற எல்லாத்தையும் விட இந்த வாட்டி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கான் தேவதத்தான்றத ஃபீல் பண்றான் கபிலா. Okay, Devadatta is upset because he believes she is beyond his reach and vows that if we were to marry her, he would if he were to marry her, he would sacrifice his arms and his head to the gods. இப்போ தேவதத்தா என்ன சொல்றான்னா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஏன்னா என்னதான் நான் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் ஐ கேனாட் ரீச் ஹர் அப்படிங்கிறான். அவள் வந்து அடையிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டா எனக்கு தெரியல, அவ வந்து ஷீஸ் பியாண்ட் ரீச், அவ வந்து அடையிற தூரத்திலே இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இஃப் எவர் ஹி வாண்ட் டு ஹி வேர் டு மேரி ஹர், அவளை ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்காக நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, என்னோட கைகளையும் என் தலையையும் இறைவனுக்கு காணிக்கையா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். சாக்ரிஃபைஸே பண்ணிடுவேன், அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா போதும், அந்த சந்தோஷத்திலேயே நான் அவ கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டாலே போதும், நான் காணிக்க கொடுத்துறேன்னு சொல்றான். கபிலா ஆஃபர்ஸ் டு ட்ரை டு ஃபைண்ட் த கேர்ள் ஃபார் ஹிம். என்னடா இப்படி வளர்றானே அப்படின்னு நினைச்சிட்டு கபிலா என்ன பண்றான், சரி நான் போய் முதல் கண்டுபிடிக்கிறேன், இந்த பொண்ணை பத்தி அவனுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. தேவதத்தா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்றான். Devadatta tells him that he had followed her home from the market the previous evening, so he knows that she lives somewhere in Pavanavidi. பாவனவீதியில அந்த பொண்ணு வசிக்கிறான்ற ஒரு தகவல் சொல்லிட்டான். ஓகே, ஸோ நம்ம அந்த ஊர் பேரும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். The only thing Devadatta remembers about the house is that it had an engraving of two-headed bird at the top of the door frame. ஸோ அவங்க சொன்னோன்னே அவருக்கு வந்து கபிலா புரியுது, அந்த பாவன வீதி அந்த ஊர் பேர் வந்து தர்மபுரா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ the engraving of a two-headed bird at the top of the door frame. டோர் ஃப்ரேம்ல வந்து அந்த டோருக்கு முன்னாடி ரெண்டு பேர்டோட தலை வந்து வரைஞ்சிருக்கும், என்கிரேவ் பண்ணப்பட்டிருக்கும், செதுக்கப்பட்டிருக்கும். டூ ஹெடட் பேர்ட், ரெண்டு தலையுடைய ஒரு பறவை. ஓகே, அந்த பறவையோட அது ஒரு யூனிக் பேர்ட் இல்லையா, ரெண்டு தலையுடைய ஒரு பறவை, டூ ஹெடட் பேர்ட். இதுதான் வந்து அவங்க டோர் ஃப்ரேம்ல மாட்டிருக்குன்னு சொல்றான். கபிலா கோஸ் ஆஃப் இமீடியட்லி டு ஃபைண்ட் அ ஹவுஸ் அண்ட் டிஸ்கவர் ஹர் நேம். கபிலா என்ன சொல்றான், சரி நான் போய் அவ யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு போறான். தேவதத்தா ரிமார்க்ஸ் டு ஹிம்செல்ஃப் how good a friend Kapila is, but after a moment he wonders if it's actually a good idea to send Kapila in his place as he is too rough to indelicate. இப்போ கபிலா வந்து நான் இந்த போறேன், போய் உனக்காக அந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயில்ஸை கொண்டு வரேன்னு கிளம்பிட்டான் as a true friend. தேவதத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பாரு இவன் போயிட்டான் எனக்காக, இவனை மாதிரி இல்ல இருக்கணும் ஃப்ரெண்டுனா அப்படின்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன யோசிக்கிறான்,
இவனை போய் அனுப்பிச்சு வச்சிருக்கோமே, இவன் ஒரு மாதிரி முரடனாச்சே, இவன் போய் செஞ்சிருவானா, போய் காரியத்தை கெடுத்துட மாட்டானா, இஸ் he நாட் டூ ரஃப் அண்ட் டூ இன்டெலிகேட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ரொம்ப டெலிகேட்டா இருந்தாலே சாஃப்டான பொண்ணாச்சு, இவனை அனுப்பிச்சு வச்சிருக்கோமே அவளை டீல் பண்ணான்னு சொல்லி நினைக்கிறான். ஓகே, now Kapila goes to Pavanaveedi in the street of merchants. Pavanaveedi வந்து merchants ஃபுல்லா வாணிபம் செய்றவங்க எல்லாம் வாழ்ற ஒரு வீதி. He passes many enormous houses searching for the one that has two-headed bird. இப்போ அந்த வீட்ல அந்த ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய வீடா இருக்கு. எல்லாமே ரிச் பீப்புள்னு தெரியுது, எல்லாம் ரிச் மர்ச்சன்ட்ஸ்னு தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கபிலா இஸ் சர்ச்சிங் ஃபார் த ஒன் தட் ஹேஸ் த டூ-ஹெடட் பேர்ட். ஸோ அவனுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் வந்து டூ-ஹெடட் பேர்ட் என்கிரேவ்டு டோர் ஃப்ரேம் தான். ஸோ ஹி சர்ச்சிங் ஃபார் இட். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, பாவனவீதி, தர்மபுரா, ரைட். When he finds the right house, he knocks on the door to try and find out who lives there. அந்த வீட்டுக்கு வந்துட்டான். Okay, he has found the house. Now he is knocking at the door. When the girl, வீட்டில் இருந்து வெளியே வர்றது ஆக்சுவலி பத்மினி தான். She answers the door. He is immediately lost. ஆனால் அந்த பொண்ணை வந்து அவன் யாருன்னே தெரிஞ்சுக்கல. பட் பார்த்தோன்னா கபிலா ரொம்ப he is drawn அப்படியே he is drawn towards Padmini. Padmini asks him what he wants, outwitting him as he tries to come up with reason why he is there. ஆனா பத்மினி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட், பயங்கர விட்டி, ரொம்ப ஜாலியா பேசக்கூடியவ. அவ வந்து அவ பேசுறதுல அப்படியே அவனால பதிலே பேச முடியல. she is very sharp in her questions answers. Okay, she asks him if his eyes work. அவ கண்ணு முன்னாடி கையாட்டி என்னடா கண்ணு வேலை செய்யுதான்னு கேட்பா. அந்த அளவுக்கு அவன் வந்து அப்படியே அவங்களே பார்த்துட்டு நிற்கிறான். அண்ட் தென் ஆஸ்க் why if he knew which house he wanted he was peering at all the doors. அவன் தடுமாறி ஏதோ உளறான். அப்போ உனக்கு எந்த வீடு தெரியுமா, எங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவ கிண்டலாவே அவனை கேட்டுட்டு இருக்கா. She refuses to get the master of the house for him or father or brother, and Kapila is left in a desperate state as he tries to avoid revealing why he has knocked the door. இப்போ எதுக்குப்பா நீ வந்த அப்படின்னா அவனுக்கு சொல்ல வரல. என் ஃப்ரெண்டுக்காக நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வரல. ஸோ அவனுக்கு வந்து எப்படி இந்த பொண்ணுகிட்டையும் நம்ம போய் சொல்ல முடியும். ஒரு வழியா தெரிஞ்சுக்கிட்டான், அவளோட நேம் தெரிஞ்சுக்கிட்டான், இவ மேலதான் நம்ம ஃப்ரெண்ட் ஆசைப்படுறான், நம்ம வந்து வெளிக்காட்ட முடியாது, எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். பட் ஸோ he tries to avoid revealing why he has knocked the door. நீ வந்து வீட்டோட ஓனர் அனுப்பு, அப்பாவை அனுப்பு, அண்ணன் அனுப்பு, ஏதோ சொல்றான். அவ வந்து அதெல்லாம் அனுப்ப முடியாது, நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கிறான். உடனே கபிலா ஈவென்ச்சுவலி ஆஸ் பத்மினி if she knows தேவதத்தா. அவனும் ஒரு வழியா சமாளிச்சு பார்க்கறான், முடியல. அப்புறம் உனக்கு தேவதத்தாவை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். She asks what தேவதத்தா is to Kapila, to which Kapila replies that he is the greatest friend in the world and adds, but the main question now, what's he going to be to you? ஓகே, இப்போ என்ன பண்றான்னா தேவதத்தாவை என்ன கேட்கிறானா, சரி தேவதத்தாவை எனக்கு தெரியாது, ஆமா தேவதத்தா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உன்னை கபிலா என்ன சொல்றான் பாருங்க, he is the greatest friend in the world அப்படின்னு சொல்றான். அவன் தான் உலகத்துல மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்றான். தேவதத்தா மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்ப விஷயம் இல்லை. தேவதத்தா உனக்கு என்ன ஆக போறான் அப்படிங்கிறது தான் விஷயமே. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு ஒரு வழியா இன்டைரக்டா சொல்லிடுறான். பட் த மெயின் கொஸ்டின் நவ் இஸ் வாட் ஹி இஸ் கோயிங் டு பி டு யூ. இது வந்து டெக்ஸ்ட்ல இருந்து போட்டு எடுத்துருக்கோம் பாருங்க. வாட் ஹி இஸ் கோயிங் டு பி டு யூ, உனக்கு என்னவாக போறான் அதுதான் வந்து விஷயம் அப்படின்னு சொல்றான். பத்மினி blushes at this. இப்பதான் பத்மினிக்கு புரியுது. she is blushing, வெக்கப்படுறா. and goes off to find her mother. உடனே ஓடி போய் அம்மா கூப்பிடுறதுக்கு போறா. when he leaves, Kapila says to himself that Padmini really needs a man of steel and that Devadatta is too sensitive for someone as quick and sharp as she is. அவ உள்ள போனோன்னு கபிலா சொல்றான், ஐயோ இந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுறா, இவளெல்லாம் வச்சு இது பண்ண சமாளிக்கணும்னா மேன் ஆஃப் ஸ்டீல் தான் தேவை. தேவதத்தாவெல்லாம் இவளை வச்சு சமாளிக்கவே முடியாது. அவன் எல்லாம் ரொம்ப டெலிகேட். அவன் பாவம் சின்னதுன்னா பயங்கர சென்சிட்டிவான இல்லை. அவன் தன்னைத்தானே இப்படி சொல்லிக்கிறான், மேன் ஆஃப் ஸ்டீல் தான் இவளை சமாளிக்க தேவை. அவன் பயங்கர சென்சிட்டிவ் ஆச்சே, அழுதுருவானே இவ பேசுனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்றான்.
The Bhagavata explains that the match between Padmini and Devadatta had no obstacles because both families were of high status. Her family was very wealthy while his family was very intellectual. They married quickly, and the Bhagavata explains that the friendship between the two of them and Kapila continues to be strong. இப்போ என்னன்னா அடுத்து வந்து பாகவத கதை சொல்றாரு. இந்த சுச்சுவேஷனோட கதை வந்து அடுத்து பாகவத நரேட்டர்கிட்ட போது நரேட்டர் சொல்றாரு 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஏன்னா மேரேஜ்ல பெரிய பிரச்சனை ஒன்றும் வரல. ஏன்னா பத்மினியோட ஃபேமிலி ரிச்சா இருந்தா கூட, வெல்த்ல பணத்துல அதிகம் வச்சிருந்தா கூட, தேவதத்தாவோட ஃபேமிலி வந்து மூளை அதிகம். அதனால அவங்களும் பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பாங்கன்னு தானே அர்த்தம். இதுல வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இது கண்ட்ரில கவர்மெண்ட்ல எங்கேயோ செக்டார்ல நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஹை ஸ்டேட்டஸோட இருக்காங்க. ஹர் ஃபேமிலி வாஸ் வெரி வெல்த்தி வைல் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் வெரி இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்றாரு. அதனால பெரிய பிரச்சனை ஒன்றும் வரல. They are married quickly, and the Bhagavata explains that the friendship between the two of them and Kapila continues to be strong. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 3 பேருக்கும் இடையில ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நரேட்டர். இப்போ அடுத்தது the plot skips forward 6 months. இப்போ கதை வந்து ஒரு 6 months தள்ளி போகுது. ஓகே, 6 months மேரேஜ் ஆகி 6 months ஆயிடுச்சு. ஓகே, பத்மினி இஸ் பிரெக்னென்ட் அண்ட் ஷீ தேவதத்தா அண்ட் கபிலா ஆர் டேக்கிங் அ ட்ரிப் டு உஜ்ஜைன். ஓகே, இப்போ வந்து பத்மினி காமிக்கிறப்போ ஷீ இஸ் பிரெக்னென்ட். ஓகே, தேவதத்தா அண்ட் கபிலா இங்க எல்லாம் சேர்ந்து ஒரு உஜ்ஜைனுக்கு ஒரு ட்ரிப் போறாங்க. அவங்க ஊர்ல இருந்து உஜ்ஜைன்னு ஒரு பெரிய ஊர் இருக்கு, அங்க வந்து ஒரு ட்ரிப் போறாங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. தேவதத்தா ரிவீல்ஸ் that he is nervous about her traveling while pregnant, and she in turn teases him that he is so protective of her that one might think she was the first woman to ever become pregnant. She comments that she only has to stumble for Devadatta to act like she's lost their child. தேவதத்தா becomes very upset at this kind of teasing. இப்போ தேவதத்தா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவ ரொம்ப அடம் பண்றான்னு தான் உஜ்ஜயினிக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டாரு தேவதத்தா. பட் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, நீ டிராவலிங் எதுக்கு இப்போ எடுத்துக்கணும் பிரெக்னன்சி டைம்ல அப்படிங்கிற மாதிரி. உடனே அவ என்ன சொல்றா, ஐயோ வெளியே சொல்லிடாத, அதர்ஸ் மே திங்க் தட் ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு எவர் பிகம் பிரெக்னென்ட். நான் தான் உலகத்திலேயே நான் தான் பிரெக்னென்ட் ஆன மாதிரி நீ பேசிட்டு இருக்க, எல்லாம் சிரிக்க போறாங்க, இப்படி பேசாத, நடக்க மாட்டாங்களா, போக மாட்டாங்களா வண்டியில, என்ன ஒரு பெரிய விஷயம் நீ பேசுற அப்படின்னு ஹஸ்பண்டை டீஸ் பண்ணிட்டே இருக்கா. She comments that she only has to stumble for Devadatta to act like she has lost their child. இப்போ என்ன, உன்னைய வந்து சும்மா அப்படி ஸ்டம்பிள் பண்ணா போதும், தடிக்க விழுகிற மாதிரி போனாலே நீ வந்து குழந்தை போச்சுன்ற மாதிரி தான் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையுமே ஈஸியா பேசுறான். உடனே தேவதத்தா என்ன இப்படியெல்லாம் நீ பேசுற, குழந்தை போச்சுன்னு நான் பேசுறேன்னு திரும்ப அப்செட் ஆயிடுவான். அவன் ரொம்ப சென்சிட்டிவ், இவ எதையுமே ஒரு டீஸ் பண்ணி ஜாலியா போற கேரக்டர். 2 கேரக்டரும் ஜஸ்ட் ஆப்போசிட்னு நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். as they talk. ஏன்னா இதை ஆரம்பத்திலே கபிலா நோட்டீஸ் பண்றான்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ அப்படியே பயங்கர ஸ்மார்ட் விட்டிக்கு, பேச்சுக்கு பேச்சு திரும்ப பேசுவா, நல்ல குதர்க்கமா பேசி பழகினாள் தான் நம்ம பத்மினி. As they talk, Devadatta reveals his jealousy of Kapila and of the attention Padmini gives him. அப்படியே பேசிட்டே இருக்கப்ப தேவதத்தா, இங்க பாரு, கபிலா வந்து எனக்கு சிலப்போ பொறாமையா இருக்கு, நீ கபிலாவுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குற, கபிலா வந்து உனக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறான், அவன் ஏன் வந்து ஓ மேல இவ்வளவு பிரியமா இருக்கான்ற மாதிரி கேட்கிறான். He thinks that she drools over him and was unhappy when she invited him to the house when Devadatta wanted to read a play to her. அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றான். இப்போ நான் உன் கூட தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்னு சில டைம் விரும்புறேன், அப்போ கூட நீ கபிலாவை கூப்பிட்டு விட்டுடுற. ஆக்சுவலி இங்க 2 பேரும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவளும் வந்து 3 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. ஆனா தேவதத்தாவுக்கு சிலப்போ ஜெலஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இன்னொரு ஃபீலிங் வந்துடுது, ஜெலசி வந்துடுது. ஓகே, ஒய்ஃப் நம்மளோடவ, அது வந்துடும் இல்லையா, எந்த ஒரு மேலுக்கும் வரக்கூடிய அந்த பொசசிவ்னஸ் வருது. நானும் நீயும் தனியா இருக்கிறப்ப கூட நீ அவனை கூப்பிட்டு விட்டுட்டுற, நான் உனக்கு ஒரு பிளே ரீட் பண்ணலாம்னு நினைச்சேன், அவன் தான் கவிதை எழுதுவானே, ஒரு கவிதை எழுதி உனக்கு ரீட் பண்ணலான்னு அவனை கூப்பிட்டு விட்ற நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. பிகாஸ் when Kapila arrived there was no chance of reading the play. அவன் வந்துட்டு நான் பிளே எப்படி ரசிச்சு வாசிக்க முடியும், அவனுக்கு என்ன புரியும், உனக்கு தானே எல்லாம் புரியும் அப்படின்னு கேட்கிறான். பத்மினி asks if Devadatta is jealous of Kapila, which Devadatta adamantly denies. உடனே பத்மினி கேட்கிறான், உனக்கு பொறாமையா இருக்கா, கபிலாவை பார்த்து நீ பொறாமப்படுறியான்லாம் கேட்கிறான்.
உடனே கண்டிப்பா கிடையாது. பொறாமைலாம் அது கிடையவே கிடையாது. நீ ஏன் உள்ள விடுற? நம்ம 2 பேருக்குள்ள விஷயம் வேற. அவன் என்னோட ஃப்ரெண்ட். அதுல எந்த கொஸ்டினும் கிடையாதுன்னு சொல்லி நான் சமாளிக்கிறான். Devata has also noticed that Kapila too seems to light up every time he sees Padmini. அப்புறம் describing how he begins to wag his tail and sits up on his hind legs. தேவதத்தா wonders to himself how she could not have noticed this. அப்புறம் தேவதத்தா வந்து இந்த விஷயங்களையும் சொல்றான். உன்னை பார்த்து அவனும் பயங்கர முகமெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுது. உன் உன்னை பார்த்துட்டாலே அவன் முகம் பிரகாசம் ஆயிடுது அப்படிங்கிறான். அதே மாதிரி எப்படி ஒரு நாய் வந்து அதை அவங்களோட முதலாளியோ பிடித்தமானவங்களை பார்த்த உடனே அது டெய்ல் ஆட்டும் பார்த்தீங்களா வேகமா, அது மாதிரி பண்றான் அவன். உன்னை பார்த்தா அது ஹைண்ட் லெக்ஸ்ல உட்காந்துட்டு இப்படி உட்கார்ந்துருக்கும்ல நாய், அதோட பிரியமானவங்களை பார்த்தா அந்த மாதிரி ஹைண்ட் லெக்ஸ்ல உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கான். என்ன சொன்னாலும் உன் மூஞ்சிவே பார்க்கறான், கேட்டுட்டே இருக்கான்னு வேற சொல்றான். பத்மினி tries to appease தேவதத்தா and suggests that தேவதத்தா பார்த்தா பாவமா இருக்கு பத்மினிக்கு. அவன் என்ன சொல்றான், சரி விடு, உனக்கு என்ன, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அவன் இல்லாம நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளவுதானே. சரி, நம்ம let us cancel the trip and spend the day together instead. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். assuring தேவதத்தா that she will not be too disappointed. எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஏமாற்றம். அப்பவும் தேவதத்தா உனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடும் அது இதுங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிடுறேன். When Kapila arrives, Devadatta tells him that Padmini is not well. இப்போ கபிலா வரா. கபிலா வந்து ஃபேருக்கு போகிறோம். இந்த ஃபேர்னா தெரியும் இல்லைங்களா, ஒரு சந்தை, மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. ஓகே, உஜ்ஜைன் ஃபேர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க, ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு போகிறாங்க. இப்போது கபிலா வந்தோடனே தேவதத்தா சொல்கிறான், பத்மினி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம ப்ரோக்ராம் கேன்சல் சொல்கிறான். கபிலா ப்ரைவேட்லி எக்ஸ்பிரஸஸ் his disappointment that he won't be able to spend time with Padmini. அப்படியே கபிலாவால் அதை தாங்கிக்கவே முடியல, அவனோட டிசப்பாயின்மெண்ட் அதிகமா இருக்கு. However, when Padmini sees Kapila, she changes her mind again so as not to disappoint him and tells Kapila to pack the cart. Devadatta is hurt by this change of heart. இப்போ பத்மினிக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இப்ப கபிலா ரொம்ப அப்செட் ஆயிருக்கான். நம்ம போனா தேவதத்தா அப்செட் ஆகுறான், போகலைன்னா கபிலா பயங்கர அப்செட் ஆகுறான். பத்மினி வந்து அவனை பார்த்துட்டு அவன் முகம் மாறுறது ரொம்ப ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சோன்னு அவன் என்ன சொல்றான், சரி சரி வருத்தப்படாத, எனக்கு உடம்பு இப்ப நல்லா ஆயிடுச்சு, கிளம்பு போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, அண்ட் டெல்ஸ் கபிலா டு பேக் த கார்ட். கார்ட்டுக்கு ரெடி பண்ண, அவன் தான் இப்போ வண்டி ஓட்டுவான், வண்டி ரெடி பண்ண நம்ம போலாம் 3 பேரும் சொல்லிடுறான். இப்போ தேவதத்தாவுக்கு பயங்கர ஹர்ட்டிங் ஆயிடுச்சு. தேவதத்தா இஸ் ஹர்ட் பை திஸ் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். ஸோ ஷீ இஸ் ஹஸ்பண்டா இருந்தா கூட கபிலா மேலேயும் அவளுக்கு ரொம்ப பிரியம் இருக்கு அப்படிங்கிறது கபிலா முகம் வாடினாலும் பத்மினிக்கு இப்போ தாங்க முடிகிறது இல்லை அப்படிங்கிறதும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். The 3 of them set out in the cart and Padmini remarks how smoothly Kapila drives the cart. இவங்க கார்ட்ல ஏறி பயணப்படுறாங்க. ஸோ அது இன்னைக்கு இருக்க ரோடு மாதிரி எல்லாம் இருக்க போறது இல்லையா, கொஞ்சம் மேடு பள்ளமா தான் இருக்கும். பட் அவன் வந்து ரொம்ப சேஃபா டிரைவ் பண்ணிட்டு போறான், கபிலா வந்து பத்மினிக்காக. அவ அதை சொல்றா, எப்படி கார்ட்டை டிரைவ் பண்றான் பாரு கபிலா. அவ வந்து கபிலாவை ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கிறா, அவன் பாரு எப்படி பண்றான் பாரு அப்படின்ட்டு. She relates an anecdote about how soon after they were married, Devadatta tried to drive her to a lake outside the city but failed to steer the oxen beyond the city gates, and so Devadatta had to bring them back home angry and embarrassed. அதுல இவர் கம்பேரிஷன் வேற பண்ணிடுறா. ஏன்னா ஐயோ நீயும் தான் ஓட்டுனே, ஒரு நாள் ஊருக்குள்ள ஓட்டுறப்பயே அந்த பாடுபட்ட அந்த ஆக்சனை அந்த லேக் வரைக்கும் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த சிட்டி கேட்ஸை கூட உன்னால தாண்ட முடியல, அது இதுன்னு அவளுக்கு எதை எப்போ பேசணும்னே தெரியாது. கம்பேர் வேற பண்ணி ஹஸ்பண்டோட அவளுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இவனோட ஃபீலிங்ஸ் புரியாம ரொம்ப மேற்கொண்டு ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறா. Padmini spots a tree with beautiful flowers called Fortunate Lady's Flower, and Kapila immediately dashes off to climb the tree and retrieve some of the flowers for him. இப்போ வழியில போறப்ப பார்த்துட்டே வரா, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தவ அங்க வந்து ஒரு பெரிய மரம். அந்த மரத்தோட பூ பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து Fortunate Lady's Flowerன்னு அதுக்கு பேரா. ஏன்னா அது வந்து ஒரு மஞ்சள் குங்குமத்தோட ஒரு பெண்ணோட முகத்தோட இருக்கிற மாதிரி இருக்குமா, குங்குமம் வச்ச மாதிரி பொட்டு வச்ச மாதிரி ஒரு 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 பூ அப்படி இருக்குமா, அதோட அம்சத்தோட இருக்குமா, பொட்டு வச்ச ஒரு பொண்ணோட முகம் மாதிரி தெரியுமா. அதனால அதுக்கு பேர் வந்து ஃபார்ச்சுனேட் லேடிஸ் ஃப்ளவர் அப்படின்னு அந்த பூ பேரு. அந்த பூ வந்து ஒரு மரத்துல நிறைய பூத்துருக்கு. அதை பார்த்தோன்னா அவ என்ன சொல்ற, எவ்வளோ நிறைய பூத்துருக்கு பாரு, அந்த பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோன்னே அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு கபிலா இறங்கிடுவான். இறங்கி வேகமா he would climb off the tree.
வேக வேகமா அவ ஆசைப்படுறான்னா அதை செஞ்சு முடிச்சிடணும் கபிலாக்கு. 2 பேருக்கும் அப்படி ஒரு பாண்ட் இருக்கு. வேகமா he climbs the tree and retrieves some of the flowers for her. அவளுக்காக பூ பறிக்க போயிடுறான். She remarks to herself how muscular Kapila body is. அவன் வேகமா ஏறுறான். அவங்களுக்கு புரியுது அவன் அவளுக்காக தான் போறான். தேவதத்தா வந்து ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு ஹர்ட் தான் பண்ணுது. ஆனா அவனுக்கு அதெல்லாம் செய்ய வரல. ஓகே, அதெல்லாம் அவனுக்கு செய்யவும் தெரியாது. கபிலா செய்யறான். அவனுக்கு ஜெலஸ் தான் வருதே ஒழிஞ்சு இதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஓகே, ஷி ரிமார்க்ஸ் டு ஹர் செல்ஃப் ஹவு மஸ்குலர் கபிலா பாடிஸ். அவன் அப்படியே மரத்து மேல ஏறுறான். அவன் ரசிக்கிறான். எப்படி மஸ்குலரா இருக்கிறான் பார், எப்படி ஏறுறான் பார் அப்படின்னு வேற அவ எதையும் மனசுக்குள்ள கூட நினைக்கிறது இல்ல. அப்படியே பாக்குறா. அவனே பார்த்துட்டே அப்படியேவும் சொல்லவும் ஆரம்பிக்கிறான். அண்ட் தேவதத்தா நோட்டிசஸ் பத்மினி ஸ்டாரிங் அட் கபிலா. ஓகே, ஷி ரிமார்க்ஸ் டு ஹர்செல்ஃப், சாரி, அவ வந்து தனக்குத்தானே தான் பேசிக்கிறா, தனக்குள்ளதான் பேசிக்கிறா. அவனோட பாடி எவ்வளோ மஸ்குலரா இருக்கு, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் பாருன்னு அவளை ரசிச்சு பாக்குறான். ஆனா அந்த பார்வைய தேவதத்தா புரிஞ்சுக்கிறான். He burns with jealousy as he observes her, but doesn't say anything. அவனுக்கு அப்படியே பொறாமத்தில வெந்து சாகுறான் தேவதத்தா. And instead simply forces himself to watch her watching Kapila. ஆனா அவனால் தாங்கவே முடியல. ஆனா அவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். அவ எவ்வளவு தூரம் கபிலாவை ரசிக்கிறான்னு தேவதத்தா பாக்குறான். அவனால அதை வந்து தாங்க முடியலனாலும் அவளை பாக்குறான். Meanwhile, Padmini worries that Devadatta is watching her and sees her love for Kapila. திடீர்னு பத்மினிக்கு ஒரு மாதிரி ஒலிக்கி போடுது. ஓ, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்துட்டே இருக்கான் போலன்றத கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்றா. அவ ரியலைஸ் பண்ணிட்டா. ஓ, அவன் அவனை ரசிச்சு பாக்குறத நான் பார்த்துட்டான்றது புரியுது. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி டெலிகேட்டா இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு ஆனா ஃபீல் பண்றா, ஐயோ ஏதோ தப்பு அப்படின்னு. ஷி ஆஸ்க்ஸ் ஹர்செல்ஃப் ஹவு மச் லாங்கர் ஷி கேன் கோ ஆன் லைக் திஸ். அவ தனக்குள்ளேயே கேட்டுக்கிறா, இப்படி நான் எத்தனை நாளைக்கு போராட முடியும்? 2 பேர் மேலேயும் அவளுக்கு பிரியம் உண்டு. தேவதத்தாவையும் பிடிக்கும். ஈக்குவலி ஷி லவ்ஸ் கபிலா. மனசுக்குள்ள அவளால வெளியே வந்து சொல்ல முடியாம ஒரு நிலைமையில தவிச்சிட்டு இருக்கா. கபிலா வந்து அவளுக்காக எதனாலும் செய்ய தயாரா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவன் மேல நேச்சுரலா அவளுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. இவன் வந்து தேவதத்தா ரொம்ப இன்டலெக்சுவல். அவன் கூட இருந்தா அவளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவளோட நிறைய அந்த இன்டெலெக்சுவலான இஷ்யூஸ் எல்லாம் அவனால தான் தீர்த்து வைக்க முடியும். ஓகே, அவ வந்து அறிவு சார்ந்த எந்த கேள்வியில அவ வந்து ரொம்ப பிரில்லியன்ட், பெரிய வீட்டு பொண்ணு, படிச்சிருக்கா. ஸோ அவளோட அந்த விஸ்டம், அவளுக்கான அந்த இன்டெலெக்சுவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் அவனால ஆன்சர் பண்ண முடியும் தேவதத்தாவால. ஸோ இவளுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, ஷீ இஸ் இன் லவ் வித் போத் த பர்சன்ஸ். அதுதான் பிரச்சனை. கபிலா ரிட்டர்ன்ஸ் வித் த ஃபார்ச்சுனேட் லேடிஸ் ஃப்ளவர்ஸ். இப்போ கபிலா வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டான். பத்மினி ஆஸ்க்ஸ் why the flowers are called that and he explains that the flowers have all the markings of a married woman. இப்போ பத்மினி அவன் வந்து எவ்வளவு ஆசையா கொண்டு வந்திருக்க. அவனை பார்த்தோன்னே இந்த பழைய கதை, இந்த இஷ்யூ எல்லாம் அவன் மறந்துட்டு அவ கேட்கிறா, இந்த ஃப்ளவர்ஸ்க்கு ஏன் இந்த பேரு அப்படின்னு கேட்டோன்னா அவன் வந்து அதை டிஸ்கிரைப் பண்றான். ஏன்னா இட் ஹேஸ் ஆல் த மார்க்கிங்ஸ் ஆஃப் அ மேரிட் உமன். ஒரு கல்யாணமான பெண்ணுக்குரிய எல்லா மார்க்கிங்ஸும் இந்த ஃபிளார்ல இருக்கு இல்லையா, அதனாலதான் இட் இஸ் கால்ட் as the fortunate ladies flowerன்னு அவன் சொல்றான். such as the marks on her forehead, parting of her hair and dots that look like a necklace. ஓகே, இது எல்லாமே இருக்கு. ஒரு பார்ட்டிங் ஃபோர்ஹெட்ல வந்து அப்படி நடுவில் அப்படி வகிடு எடுத்த மாதிரி இருக்கும். அங்க மார்க்ஸ் இருக்க மாதிரி, அந்த பொட்டு வச்ச மாதிரி இருக்கு. நெக்லஸ் போட்ட மாதிரி வேற ஒரு டாட்ஸ் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. பத்மினி டர்ன்ஸ் டு தேவதத்தா அண்ட் சேஸ் தட் he should use those descriptions in his poetry. அவ என்ன சொல்றா, பாத்தீங்களா எவ்வளவு அழகா கபிலா டிஸ்கிரைப் பண்றா, இதை நீங்க பொய்டிக்கலா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றா. தேவதத்தா ட்ரைஸ் டு ஷிஃப்ட் த டைனமிக் பை ஆஸ்கிங் தெம் டு கீப் டிராவலிங். நம்ம கிளம்பலாமா அப்படின்னு மட்டும்தான் தேவதத்தா சொல்றான். பட் பத்மினி ரிமார்க்ஸ் தட் ஷி வுட் லைக் டு ஸ்பெண்ட் த நைட் வேர் தே ஹவ் ஸ்டாப் பிகாஸ் ஆஃப் த வேரியஸ் சைட்ஸ் அரவுண்ட் தம், இன்க்ளூடிங் த டெம்பிள் ஆஃப் ருத்ரா அண்ட் த டெம்பிள் ஆஃப் காளி. இப்போ பத்மினி என்ன சொல்றா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க 2 பேரும் இருக்கீங்க, ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் நைட்டு, இந்த சைட்ஸ் ரொம்ப ப்ளசண்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. இன்க்ளூடிங், ஏன்னா பக்கத்துல ருத்ரா டெம்பிள் இருக்கு, காளி டெம்பிள் இருக்கு, 2க்கும் நம்ம போயிட்டு வரலாம், நம்ம இங்க இருக்கலாம் அன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி அவ வந்து அந்த ஈவினிங் வந்து டிசைட் பண்றா. ஓகே,
Kapila and Padmini design to visit the temple of Rudra, but Devadatta, still upset, says that he doesn't want to go and will watch the court. அப்போ என்ன சொல்கிறான், வா நம்ம ருத்ரா டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, தேவதத்தா என்ன சொல்கிறான், இல்லை இல்லை நான் இங்கே மாடை பார்த்துட்டு இந்த வண்டியை பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறான். Kapila senses the tension and offers to stay instead, but Devadatta insists that the two of them go ahead. Padmini is frustrated at this tantrum and decides she will go without Devadatta. At an impasse, Kapila goes with Padmini to the temple. இப்போ கபிலா வந்து ஏதோ டென்ஷன் ஆயிருக்கீங்க அப்படின்னு ரியலைஸ் பண்றான் தேவதத்தா அப்படி பேசினோன்னு. உடனே இல்லை நான் வண்டியை பார்த்துக்கிறேன், நீ வந்து பத்மினி கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்றான். தேவதத்தா இல்லை நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லி அவன் பண்றான். பத்மினிக்கு டென்ஷன் ஆகுது. இங்க பார், நான் வந்து தனியா கூட போவேன், யார் வரீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி, தேவதத்தா நீ வரலன்னா விடு, கபிலா நீ வா அப்படின்னு கபிலா வந்து கிளம்பி போயிட்டான். அந்த கபிலா வந்து அவ சொன்ன கேட்பான். ஸோ ஹி கோஸ் வித், அவ கூப்பிடுற ஆக்சுவலி தேவதத்தாவையும், ஆனா தேவதத்தா ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஸோ கபிலாவை கூப்பிட்டுட்டு அவன் வந்து டெம்பிளுக்கு கிளம்பிடுறான். Devadatta says goodbye to Padmini and Kapila and says to himself that he hopes they live happily together. 2 பேரையும் கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்குறான். இவங்க சந்தோஷமா வாழட்டும், நம்ம இவங்களோட லைஃப்ல இதா இருக்க வேண்டாம், குறுக்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். பாய் சொல்றான், தனக்கு தானேயும் பாய் சொல்லிக்கிறான். Remembering his vow to sacrifice his arms and head, Devadatta goes off to temple of Kali. ஸோ அவங்க வந்து ருத்ரா டெம்பிளுக்கு போறாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப ஞாபகம் வருது, நம்ம இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம கையையும் தலையையும் காணிக்கையா கொடுக்குறோம்னு காளிகிட்ட வேண்டணும்ல, let us go thereன்னு காளி டெம்பிளுக்கு போறோம். He shouts a short anguish prayer in which he says that his head will be an offering to the goddess, and then fulfills his promise by cutting off his head, which involves some struggle. இப்போ என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து அந்த காளி டெம்பிள் போறான். ஒரு ஆங்குவிஷ் ப்ரேயர், ஒரு அழுதுட்டே ஒரு ப்ரேயர், வருத்தமா ஒரு ப்ரேயர் பாடிட்டு கஷ்டப்பட்டு அவனோட தலையை ஹி கட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹெட். அதனாலதான் நம்ம மாஸ்க் நம்ம ஏன் மாட்டினாங்கன்னு சொல்லி இருக்கணும். ஏன்னா இப்போ மாஸ்க் வந்து கலட்டிடுறான், ஏன்னா மாஸ்க் மாற போகுது, தலையும் உடம்பு மாற போகுது அடுத்த சீன்ல. அதனாலதான் நம்ம என்ன மாஸ்க் கொடுத்துருப்பாங்க அந்த 2 ஆக்டர்ஸ்க்கும். ஸோ அவன் வந்து தன்னோட தலையை வந்து கட் பண்ணிடுறான். ஓகே, கஷ்டப்பட்டு தன்னோட தலையை அவனே கட் பண்ணி இறந்துட்டுறதா அந்த ஆஃப்டர் சம் ஸ்ட்ரகிள் ஹி கட்ஸ் ஹிஸ் ஓன் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. வேகமா தன்னோட தலையை கட் பண்ணிக்கிறான். Padmini and Kapila return from the temple of Rudra temple இருந்து வராங்க. They begin to worry about Devadatta when they cannot find him, and so Kapila follows his footprints to Kali temple. இப்போ அவனை காணோம் தேடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கபிலா என்ன பண்றான், அவனோட காலடி தரம் இந்த பக்கமா போகுது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போறான். When he discovers Devadatta's body, he is filled with anguish at his friend's death and asks the dead Devadatta whether he forgot that Kapila would have done anything for him. இப்போ அவன் போயிடுறான், கோயிலுக்கு போயிடுறான், காளி டெம்பிள் போயிடுறான். போனா அவன் ஃப்ரெண்டோட டெட் பாடி கிடக்கு, தலையும் அந்த இதுவும் தனியா இருக்கு பாடி. அவனுக்கு புரிஞ்சிடுது, அழுகுறான். அழுதுட்டு, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா உனக்காக நான் என்ன வேணா செய்வேன், உன் லைஃபை விட்டு நான் போக மாட்டேன், நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு அழுகுறான். He admits that he knows he did wrong, but confesses that he did not have the intelligence to do anything else. நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், ஆனா இது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலடான்னு அழறான். Kapila says he cannot go on living without his friend and decides to join him in the next life. கண்டிப்பா ஒன்ன விட்டுட்டு என்னால ஒரு லைஃப் நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். He then cuts off his own head. தன்னோட தலையை தானே அவனும் வெட்டிக்கிறான். அப்போ கபிலாவும் he takes the same decision. Okay, so he says that he cannot go on living without his friend and decides to join him in the next life. நீ இல்லாம நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைஃப்ல நான் உன்னோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு he kills himself. He then cuts off his own head. After a while it begins to get dark. இவங்க 2 பேரும் அந்த தலை வெட்டி முடிச்சோன்னு தான், ஆஃப்டர் தே கட் ஆஃப் தேர் ஹெட் தான் அந்த இட் பிகின்ஸ் டு டார்க், நைட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் பத்மினி கெட்ஸ் worried noticing that Kapila has disappeared too. இப்போதான் பத்மினி அங்கே தனியா இருக்கா காட்டு பக்கத்துல. both of them are gone now. அவளுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. It is getting darker. ஒரு காட்டு பாதை. She is afraid. Okay, she is worried also. She goes to look for them both. ஆனா afraid ஆகிற ஒரு கேரக்டர் கிடையாது, கொஞ்சம் டாமினன்ட் கேர்ள் தான், கொஞ்சம் போல்டான கேர்ள் தான். ஷீ கோஸ் டு லுக் ஃபார் தெம் போத் அட் த டெம்பிள். அப்போ அவங்களுக்கு இந்த வழியா தானே காளி டெம்பிள் போயிருப்பான்னு தானே சொல்லி அவன் போனான்னு சொல்லிட்டு ஷீ கோஸ் இன் சர்ச் ஆஃப்
them. Okay, Kali temple நோக்கி தானே கபிலா போனான். She goes in search of them, where she stumbles upon the bodies of the two men and screams in honor. கோயிலுக்குள்ள வந்துட்டா, இருட்டா இருக்கு, தெரியல, அப்படின்னு நடக்கிறா. She stumbles on the bodies. உடம்பு மேல தடுமாறி விழுகிறா. புரியுது அவளுக்கு, அப்பதான் கத்துன்னு she starts screaming. ஓகே, அந்த காளி டெம்பிள் வந்து ரொம்ப இதா இருக்கு, பாழடைஞ்சு இருக்கு. In despair, Padmini asks how the two of them could have left her alone. அவளால் தாங்க முடியல, அவளுக்கு புரிஞ்சது அந்த விளக்கோ சம்திங். ஷி ஹேப்பன்ஸ் டு ரியலைஸ் தட் அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் தலைவெட்டுப்பட்டு கிடக்குறாங்கன்றது அவ புரியுது. எப்படி ரெண்டு பேரும் இப்படி என்ன தனியாக விட்டுட்டு போனீங்கன்னு கதறா. ஷி வரிஸ் தட் இஃப் ஷி கோஸ் ஹோம் சொசைட்டி வில் சே தட் two men fought and died for a war. நான் இப்போ இப்படி விட்டுட்டு நான் சொசைட்டிக்குள்ளே போனேன்னா என்னை எல்லாம் ஓர்னு சொல்லுவாங்க. ஓர்னா லைக் அ ப்ராஸ்டிடியூட். ஓகே, எனக்காக ரெண்டு பேரும் அடிச்சுட்டு செத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓருக்காக இறந்து போயிட்டாங்க, ஒரு ப்ராஸ்டிடியூட்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டு கொண்டுட்டாவ அப்படின்ற மாதிரி the society will tease me அழறா. She resolves to join the men in this afterlife as well and picks up a sword to kill herself, but Kali stops her. இப்போ என்ன பண்றானா, ஓகே நான் மட்டும் இந்த உலகத்துல என்ன வாழ்றேன், நீங்க இல்லாமன்னு சொல்லிட்டு அதே ஸ்வேர்டை அவ எடுக்கிறா தன்னைத்தானே கொள்றதுக்கு. இப்பதான் வந்து காளி என்ன பண்றாங்க, முழிச்சிடுறாங்க. ஓகே, அது யான் பண்ணி முழிச்சு வர மாதிரி தான் அந்த சீன் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு கிரீஷ் கர்னாட். நம்ம சம்மரி சொல்லிட்டு இருக்கோம், பிளேல வந்து அந்த சீன் அப்படிதான் அமைஞ்சிருக்கும். நம்ம ஆளாளுக்கு வந்து இதே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எந்திரிக்கிற மாதிரி அவங்க எந்திரிப்பாங்க. Kali reveals her annoyance that the men did not care about sacrificing their heads to her at all, but simply wanted to escape their situations. இங்கே பார், எதுக்கு அவ வந்து ஏன் அவங்கெல்லாம் வர்றப்போ காப்பாத்தலன்னு சொல்றப்போ அவங்க சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்றேன்னா சொல்லல, அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ல இருந்து தன்னை பாதுகாக்க, சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகத்தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேனும் அப்படிதான் வந்தான், செகண்ட் மேனும் வந்தான். இப்ப நீ தான் என்ன பண்ணிட்ட, நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி சொல்லி பட் சிம்பிளி வாண்டட் டு எஸ்கேப் தேர் சிச்சுவேஷன்ஸ். காளி டெல்ஸ் பத்மினி தட் ஷீ வில் ரிவைவ், ஆனா பட் யூ கேம் ஹியர் டு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இங்க. ஓகே, தட் த மென் டிட் நாட் கேர் அபவுட் சாக்ரிஃபைசிங் த ஹெட்ஸ் டு ஹர் அட் ஆல், பட் சிம்பிளி வாண்டட் டு எஸ்கேப் தேர் சிச்சுவேஷன்ஸ். ரெண்டு பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ண வரல, சிச்சுவேஷன்ஸ் எஸ்கேப் பண்ண தான் வந்தாங்கன்னு காளி சொல்றாங்க. காளி டெல்ஸ் பத்மினி தட் ஷீ வில் ரிவைவ் த டூ மென் if Padmini places their heads back on their bodies. இப்போ பத்மினி இப்போ என்ன மட்டும் நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, நானும் சூசைட் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்றப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பத்மினி சொல்வா, இவங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரிவைவ் பண்ணி கொடுக்கணும், எழுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே காளி என்ன சொல்றாங்க, ஓகே பிளேஸ் த ஹெட்ஸ் பேக் ஆன் தேர் பாடிஸ் அப்படிங்கிறாங்க. அந்தந்த தலை அந்த பாடியோட வெய், நான் வந்து அவங்கள உயிரோட எழுப்பிடுறேன்னு சொல்றான். பத்மினி இன் ஹர் எக்ஸைட்மெண்ட் ஆக்சிடென்ட்லி ஸ்விட்சஸ் தேவதத்தாஸ் அண்ட் கபிலாஸ் ஹெட்ஸ். இப்போ என்ன பண்றான்னா, அவ என்ன பண்றா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மாஸ்க் மாட்டியிருக்காங்க இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட இப்ப தலையை கட் பண்றப்போ ரெண்டு பேரும் மாஸ்க் எடுத்து தனியாக வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ மாஸ்கை மாத்தி மாற்றா, அதாவது கபிலாவோட உடம்புக்கு தேவதத்தாவோட ஹெட்டும், தேவதத்தாவோட உடம்புக்கு கபிலாவோட ஹெட்டையும் மாத்தி மாட்டிடுறா. அஃப்கோர்ஸ் அது இருட்டான நேரம் தான், அவ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வேற இருக்கா, சரியா கவனிக்காம மாத்தி மாட்டிடுறா. She switches தேவதத்தாஸ் அண்ட் கபிலாஸ் ஹெட். In the play this is accomplished with the mask. அப்போ பிளே எனாக்ட் பண்றப்போ ரொம்ப ஈஸி ஆயிடும் பாருங்க, மாஸ்க் மட்டும் மாத்திருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தியேட்டர் டிராமாக்காக இதெல்லாம் எழுதப்பட்ட கதைகள்னால இப்படி. When Kali revives Devadatta and Kapila, they along with Padmini quickly realize that something is wrong. இப்போ அவங்களும் முழிச்சு எந்திரிச்சோன்னதான் எல்லாருக்குமே புரியுது தப்பு நடந்திருக்கு அப்படின்னு. பத்மினி எக்ஸ்பிளைன்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். பத்மினி வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க, நான் எக்ஸைட்மெண்ட்ல அப்படி மாத்தி தப்பு பண்ணிட்டேன்னு. ஃபர்ஸ்ட் வேதனைப்படுறாங்க, அப்புறம் 3 பேரும் ஜாலி ஆயிடுவாங்க. சரி நம்ம பாரு எப்படி பிரிக்கவே முடியல பாரு நம்மள அப்படின்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் ஜாலி ஆயிடுறாங்க. At first they are amused at the mix-up, singing a childish song and
and falling on the ground with laughter. முதல் டென்ஷன் ஆவாங்க, அப்புறம் ஜாலியாக 3 பேரும் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, கிரவுண்டில் படுத்து சிரிப்பாங்க, எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு பாருன்னு அவங்களாம் சிரிச்சுக்குவாங்க. அடுத்து என்னென்ன டிசாஸ்டர் நடக்க போகுதுன்னு புரியாமல் அவங்க அதை ஒரு மாதிரி சைல்டிஷாக எடுத்துப்பாங்க 3 பேரும். when they try to leave, however, conflict ensues. அவங்க கிளம்புறப்பயே ஆனால் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சிடும். as each man tries to argue that Padmini is his wife and should come with him. சரி வா பத்மினி போலான்னு 2 பேரும் கூப்பிடுறாங்க. இப்போ 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. தேவதத்தா தலை இப்ப யாரோட பாடியில இருக்கு? கபிலாவோட பாடியில இருக்கு. கபிலாவோட தலை தேவதத்தா பாடியில இருக்கு. இப்ப யாரோட ஒய்ஃப் பத்மினி? இதுல ஒரு டவுட். இப்போ ஸோ தே ஆர்கியூ தட் பத்மினி இஸ் ஹிஸ் ஒய்ஃப். 2 பேரும் என்னோட ஒய்ஃப் தான் பத்மினி. தேவதத்தா, அதாவது கபிலாவோட தலை வச்சு தேவதத்தா உடம்போட இருக்கிறவன இப்ப நம்ம எப்படி கூப்பிட போறோம்னா மாத்தி கூப்பிட போறோம். ஓகே, கபிலா தலை வச்சு தேவதத்தா உடம்ப வச்சிருக்கிறவன கபிலான்னு சொல்ல போறோம். தேவதத்தாவோட தலையை வச்சு கபிலாவோட பாடியோட இருக்கவன நம்ம தேவதத்தான்னு கூப்பிட போறோம். ஒவ்வொருத்தரையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லையா, அதனால இப்போ இந்த இதுல எங்கேயே போட்டுருவோம் தேவதத்தா, தட் இஸ் த மேன் வித் தேவதத்தா செட். யாரோட தலையை பத்தி மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். இப்போ தேவதத்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஹெட் ரூல்ஸ் த பாடி அண்ட் த ஒன் மேரிஸ் த பர்சனாலிட்டி நாட் அ பாடி அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவோம். தேவதத்தா ரொம்ப பிரில்லியன்டான பர்சன் இல்லையா, இப்போ 2 பேருக்கும் உள்ள சண்டை வரும் யாருக்குன்னு. அந்த கபிலாவோட கபிலா என்ன சொல்வானா, என்னோட உடம்போட தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு, அதனால நீ என் கூட வரணும்னு சொல்றான். தேவதத்தா என்ன சொல்றான், இல்ல இல்ல, எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கும் தலை தான் பிரதானம், தலையை வச்சுதான் ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதனால நீ பர்சனாலிட்டி வந்து தலையை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணப்படும், பாடியை வச்சு இல்லை அப்படின்னு சொல்றான். கபிலா ஆர்கியூஸ் that his hand accepted hers at the wedding. கபிலா இப்படிதான் ஒரு இது வைக்கிறான் ஆர்குமெண்ட். என்னோட கைகளை தான் நீ எடுத்துக்கிட்ட, ஏன்னா தேவதத்தாவோட உடம்பு தான் அவன்கிட்ட இருக்கு, ஸோ என்னோட கைகள் தான் நீ உனக்கு தாலி கட்டுச்சு. அண்ட் தட் திஸ் பாடி இஸ் a body she has lived for months. இந்த உடம்போட தான் நீ வாழ்ந்திருக்க. and this body gave Padmini her child. இந்த உடலுக்குரியது தான் உன்னோட குழந்தை. and therefore he is now her husband. அதனால நான் தான் உன்னோட கணவன் இப்போ கபிலா வந்து ஆர்கியூ பண்றான். ஓகே, the argument between the two men begins to heat up. அப்படியே பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்டா ரெண்டு மாறிடுது. when Devadatta pushes Kapila aside to take Padmini home, Kapila asks Padmini if Devadatta would ever have been so violent. உடனே வந்து சண்டையில என்ன பண்றான்னா, தேவதத்தா கபிலாவை தள்ளி விட்டுடுறான். அப்போ கபிலா கேக்குறான், தேவதத்தா இவ்வளவு வயலண்டா நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. பத்மினி பிகின்ஸ் டு கோ வித் தேவதத்தா. பத்மினி அமைதியா தேவதத்தாவோட போறா. அண்ட் கபிலா டான்ஸ் பத்மினி பை சேயிங் தட் ஷி ஒன்லி வாண்ட்ஸ் ஹிஸ் பாடி அண்ட் தேவதத்தாஸ் மைண்ட். அவ அமைதியா போனோன்னு கபிலா கேக்குறான், ஏய் எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ வந்து இத்தனை நாளா நேசிச்சது என்னோட உடம்ப, தேவதத்தாவோட மைண்ட, அதனால ரெண்டுமே இப்போ உனக்கு பிடிச்சது கிடைச்சிருச்சு, நீ போயிட்ட அப்படின்ற மாதிரி அவன் டான் பண்றான். அவளை வந்து சொல்றான், நீ வந்து ஷி வாண்டட் மை பாடி, என்னோட மஸ்குலர் பாடி உனக்கு பிடிக்கும், அதே மாதிரி யூ வாண்டட் ஹிஸ் மைண்ட், ஸோ யூ ஆர் கோயிங் வித் ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்றான். The Bhagavata interjects, wondering what the solution is to this problem, and the curtain falls on the end of Act 1. ஸோ இதோட Act 1 முடியுது. பாகவதா வந்து இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறதோட இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து முடியுது. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.